வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம லைனிங் ப்ளவுஸுக்கு பைப்பிங் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தச்ச வீடியோ வந்து நான் இதுக்கு முன்ன 2 வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில வந்து பைப்பிங் தச்சத வந்து காமிக்கல. ஏன்னா, அந்த பைப்பிங் தைக்கிறதுக்கே தனியா ஒரு டைம் ஆகும். இதுக்கு வந்து நம்ம தனியா ஒரு வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணா தான் தெளிவா புரியும் அப்படிங்கிறதுனால, அந்த பைப்பிங் தச்ச வீடியோ வந்து நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நார்மலா நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்கிற மெத்தடு தான். இதில இப்போ நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங்க வச்சு முதுகு பக்கத்த 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போட்டுட்டு, அந்த உள்பக்கமா நிக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அந்த வளைவுகள் வர இடத்துலலாம் கட் குடுப்போம் பாருங்க, அதே போல அங்கங்க கட் குடுத்து விட்டுட்டு, நம்ம வந்து திருப்பணும். இது வந்து கொஞ்சம் கிரேப் சில்க் கிளாத் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வழவழன்னு இருக்கு. இப்போ லைனிங்ல நான் அப்படியே திருப்பிட்டு ஒரு பதிவு தையல் போடுறேன். இப்போ பைப்பிங்க பத்தி நெறைய பேருக்கு நெறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு. ஏற்கனவே நான் நெறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவே நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சில புதுசா வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாமே, அந்த பழைய வீடியோவ தேடி பார்க்குறதுக்கு டைம் கூட இருந்திருக்காது அப்படின்னு நெனைக்கிறேன். சரி அவங்களுக்காக புதுசா அந்த பைப்பிங் தைக்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அந்த லைனிங் வந்து நம்ம திருப்பி பதிவு தையல் போட்டுட்டு திருப்பணும் இல்லையா? மறுபடியும் இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து அந்த கழுத்துல வந்து விளிம்பு தையல் வந்து போட்டு விட்டுருக்கேன். போட்டுட்டு உடம்பு ஃபுல்லாவே சுத்தி ஜாயின் பண்ணி, எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த லைனிங்க விட்டு எக்ஸ்ட்ரா நிக்கும் இல்லையா நல்ல கிளாத்ல, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது வந்து முன்பக்கம் பீஸ் அதே போல தான் நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் வச்சு நான் தச்சு விட போறேன். இப்போ வந்து வலது பக்கம் முதல்ல தச்சிருக்கேன். இப்போ தைக்கிறது வந்து இடது பக்கம். அந்த ஊக்குப்பட்டியில 1 பாயிண்ட் அளவுக்கு அந்த வளைவு வர இடத்துல கொஞ்சம் அகலமா நம்ம தச்சுட்டா, கழுத்து வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டா வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் அகலமா தையல் போட்டிருக்கேன். இப்போ இதுலயும் நம்ம வந்து அந்த உள்பக்கமா அதிகமா கிளாத் நிக்கலையா, அதெல்லாம் கட் பண்ணிட்டு, அந்த வளைவுகள் எல்லாம் கட் குடுத்துறலாம். இதே மாதிரி இந்த 2 பீஸ்லயுமே கட் குடுத்துட்டு, லைனிங்கில நம்ம வந்து திருப்பி ஒரு பதிவு தையல் போட்டுட்டு, மறுபடியும் 2 கிளாத்தும் சேர்த்து வச்சுட்டு, விளிம்புல ஒரு தையல் போட்டுறலாம். நம்ம இந்த மெத்தடில வந்து தச்சோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நீட்டா வரும். ரொம்ப எனக்கு ஒரு இடத்துல பெருசா வருது, ஒரு இடத்துல சின்னதா வருது, அந்த மாரி எதுலயுமே இருக்காது. நான் தச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா பாருங்க. நீங்க வந்து பிகினர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு டைம் வந்து தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப அடுத்த பக்கத்துலயும் அதே போல தச்சுட்டு நான் வந்து பதிவு தையல் போட்டு, மறுபடியும் இந்த 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு விளிம்புல தையல் போட்டிருக்கேன். இனிமே உடம்ப வந்து சுத்தி ஜாயின் பண்ணிட்டு, அந்த எக்ஸ்ட்ரா அடிக்கக்கூடிய கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எப்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்த நம்ம கண்டிப்பா கட் பண்ணணும். லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது. இப்போ வந்து உடம்பு முன் பீஸ், பின் பீஸ் 2யும் தச்சுட்டோம் இல்லையா? இப்போ கை வந்து அதே மாரி நல்ல பக்கத்துக்கு மேல அந்த லைனிங் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம எந்த அளவுல வந்து தைக்கிறதுக்கு கிளாத் விட்டுருப்போமோ, அந்த அளவ கணக்கு பண்ணி கரெக்ட்டா தையல் போட்டுட்டு, அப்படியே திருப்பி லைனிங்கில ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுட போறேன். அதுக்கப்புறமா அத அப்படியே வந்து 2யும் சேர்த்து வச்சு ஒரு தையல் விளிம்புல. இப்ப நம்ம காட்டன் கிளாத்ல தச்சோம் அப்படின்னா, அந்த பதிவு தையல் கூட தேவைப்படாது. தச்சுட்டு திருப்பி அப்படியே விளிம்புல தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாவே இந்த கைப்பகுதி ஃபுல்லா சுத்தியும் ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு, எக்ஸ்ட்ரா நிக்கக்கூடிய கிளாத்த கட் பண்ணி எடுத்து வச்சுடுவோம். லைனிங் தான் எப்பவுமே நமக்கு சரியான அளவு. இப்போ வந்து எல்லா பீஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உடம்பு மொத்தமாவே அந்த டாட் எல்லாம் பிடிச்சு முன்பக்கம், பின்பக்கம் 2மே ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்ம நார்மலா தைக்கிறது போல. அதெல்லாம் காமிச்சா ரொம்ப பெரிய வீடியோ வரும். தெளிவா தெரியணும் அப்டின்னா, இதுக்கு முந்தின வீடியோவ நீங்க பாருங்க. அதில நான் வந்து ஃபுல்லாவே அந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்ச வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளவுஸ் வேணும்னாலும் போய் பார்த்துக்கிடுங்க. இப்போ இது சாரீலேருந்து கொஞ்சம் பீஸ் வந்து கிராஸ் கிராஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஒரு 1 1/4 இன்ச் அகலம் இருக்கும். அந்த நீளமான பீஸ் எல்லாம் இந்த மாரி ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சு கிராஸா நம்ம வந்து இப்படி தையல் போட்டு எடுக்கணும். இந்த மாரி ஒண்ணொன்னா நம்ம வந்து கிராஸ் கிராஸா வச்சு தையல் போடும்போது, அந்த இடத்துல வந்து வி மாதிரி ஒரு ஷேப் வரும். அந்த விலே நம்ம தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா, இந்த பீஸ் வந்து திருப்பி பார்க்கும்போது நேர் பீஸா வந்திருக்கும். ஒரே லெவல்ல வந்திருக்கும். அந்த மாரி நீங்க வர்ற மாதிரி கவனிச்சு தையல் போட்டு எடுத்துடுங்க. இதுக்கும் நான் வந்து இந்த கிராஸ் பீஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெறைய டிப்ஸ் வீடியோ இருக்கு. அதில போய் பாருங்க. உங்களுக்கு நெறைய வீடியோஸ் இருக்கு. பார்த்தாலே புரியும்.
இப்போது இந்த ஒரே பீஸாக நீளமாக கிடச்சது இல்லையா, அந்த பீஸை அந்த பிசுறு வந்து நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கத்தை வந்து நான் மடித்து தையல் போட்டுட்ருக்கேன். நேரே 2ஆ மடிக்கல. ஒரு பக்கம் பெருசா இருக்கு. ஒரு பக்கம் கொஞ்சம் சின்னதா இருக்கு பாருங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு பக்கத்தில நான் வந்து மடித்து தையல் போட்டுட்ருக்கேன். இந்த மாரி விளிம்புலயே தையல் போட்டு அந்த பீஸ் மொத்தமா தச்சு வெளியே எடுத்துறலாம். நான் வந்து கைக்கும் பைப்பிங் வைக்கிறதுக்கு சேர்ந்த மாதிரியே இதில வந்து நீளமான பீஸை தச்சு எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு, கொஞ்சம் எங்கேயாவது அதிகமா பிசுறு நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதை ஈவனா இருக்கிற மாரி கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இப்போ வந்து இந்த பிசுறு பகுதி வந்து அடியில இருக்கு, நல்ல கிளாத்து மேலே இருக்கிற மாரி கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் அந்த ப்ளவுஸ் பீஸும் நல்ல கிளாத்து அடியில இருக்கிற மாரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த விளிம்பில மட்டும் ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா தையல் போடலாம். அடியில இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸ் பாருங்க, கொஞ்சம் வெளில தெரியும். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அதிகமாவே வெளியில தெரியும். நம்ம கழுத்து வந்து ஏற்கனவே இந்த ப்ளவுஸில் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால, அந்த விளிம்பிலே தான் நான் தையல் போட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் அந்த தையல் வரும். இப்படியே வந்து நம்ம ஒரே லெவலுக்கு அந்த கடைசி வரைக்கும் கொண்டு வந்து தையல் போட்டு எடுப்போம். இது ரவுண்ட் கழுத்து அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரே லெவலுக்கு வந்துட்டுருக்கும். அந்த பிசுறு தெரியுது பார்த்தீங்களா? அடியில இருக்கக்கூடிய கிராஸ் பீஸ் அது மட்டும் கொஞ்சம் வெளியில இருக்கிற மாரியே பார்த்துக்கோங்க. எதனால அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸில் கழுத்து எல்லாமே நீட்டா முடிச்சிட்டோம். அதில பிசுறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து பைப்பிங்குக்காக தச்சுட்ருக்கோம் இல்லையா? அந்த கிளாத்தில் பிசுறு இருக்குது. அப்போ ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வெளிப்பக்கமாவே விட்டு தச்சுட்டே வந்தோம் அப்படின்னா தான், நம்ம பைப்பிங் வந்து மடித்து தைக்கும்போது அந்த பிசுறு எல்லாம் உள்ளே போகும். அப்படி இல்ல, நீங்க வந்து ப்ளவுஸே மாதிரி விளிம்புலே பிடிச்சு இதையும் தச்சுட்டீங்க அப்படின்னா, பிசுறு எல்லாம் அப்படியே வெளியில நீட்டிட்டு வந்துரும். அதுக்கப்புறமா நம்ம தச்ச வேலைகள் எல்லாமே வேஸ்ட்டு. அதனால இத மட்டும் கொஞ்சம் கவனமா தைங்க. ஆனா ரொம்ப ரொம்ப நீட்டா வரும். நம்ம நூல் பைப்பிங் வச்சு தச்சா எப்படி இருக்கும்? அந்த டைப்ல இது வரும். நீங்க தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ முடிக்கும்போதும் அதே போல லைட்டா அந்த விளிம்ப மடிச்சு விட்டு தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, நல்ல பக்கம் திருப்பிட்டேன். இந்த மாரி அந்த பிசுறு எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா மடிச்சு விட்டுட்டு, நம்ம வந்து இந்த பைப்பிங் குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த பீஸில் அடி வந்து படக்கூடாது. அப்போ தான் நல்லா ரவுண்டா வரும். நல்லா அந்த பைப்பிங் வந்து நல்லா உருண்டையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, நீங்க அந்த கிரீன் கலர் கிளாத்துக்கு மேலே ஏறி ஏறி வந்தது அப்படின்னாக்கி நீட்டா இருக்காது. அதே மாரி ப்ளவுஸ்லயும் ரொம்ப வெளியில வரக்கூடாது. அப்போ இந்த பைப்பிங்கோட ரவுண்ட் பகுதி இருக்கு இல்லையா? அதில வந்து ஒரு பள்ளம் மாதிரி வந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல இந்த தையல் வர்ற மாரி நம்ம பார்க்கணும். அப்போ அந்த போடக்கூடிய தையலே வெளியில தெரியாது. அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்க இப்ப தான் ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, புதுசா தச்சு வெளியில குடுக்குறவங்களா இருந்தாலும், பைப்பிங் வந்து இந்த டைப்ல வந்து தச்சு குடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். கஸ்டமர் வந்து ரொம்ப விரும்பி அடுத்த டைமு இதே போல கேட்பாங்க. அந்த அளவுக்கு நீட்டா இருக்கும். இது வந்து நானுமே நெறைய ப்ளவுஸுகளுக்கு வந்து தச்சிருக்கேன். நம்ம கஸ்டமர்களுக்கெல்லாம் இந்த மாரி தச்சு குடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா அவங்க வாங்கிட்டு போவாங்க. இது வந்து பைப்பிங் தைக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் கவனமா நம்ம தைக்கணும். இப்போ சில பேர் வந்து ஹெம்மிங் பண்ணி கேட்பாங்க. சில பேர் வந்து ஹெம்மிங் வேண்டாம், எனக்கு தையல் போட்டு விடுங்க அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த மாரி பைப்பிங் வந்து கேட்பாங்க. அது கொஞ்சம் சிம்பிளா நீட்டா இருக்கும். கொஞ்சம் ஆஃபீஸ் வேலைக்கு அந்த மாரியெல்லாம் வெளியில போகிறவங்களுக்கு இந்த மாரி பைப்பிங் வச்சு தச்சு குடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லுக்கா இருக்கும். அதனால பைப்பிங் வந்து நீங்க ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, நெக்கு ஃபுல்லாவே நான் வந்து முடிச்சு எடுத்துட்டேன். ஒரே லெவல்ல வந்திருக்கு பாருங்க. பார்க்குறதுக்கு அழகா இருக்கு. அந்த ப்ளவுஸோட கலர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. சாரியோட கலர் வேற மாதிரி இருக்கிறதுனால, பைப்பிங் வந்து நமக்கு தனியா தெரியுது பார்த்தீங்களா? அதனால தான். அது பைப்பிங் வைக்கிறதோ நமக்கு வந்து இந்த மாரி 2 கலர் கலந்து வர்ற மாரி நம்ம மாத்தி மாத்தி வச்சோம் அப்படின்னா தான், ரொம்பவும் பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். அதையும் நீங்க கவனிச்சுக்கோங்க. ஒரு சில பேர் சிங்கிள் கலரா இருந்தாலே போதும், எனக்கு அதிலேயே பைப்பிங் குடுங்க அப்படிம்பாங்க. நம்ம வந்து இந்த மாரி சாரி ஒரு கலரும், ப்ளவுஸ் ஒரு கலரும் இருக்கிறதுல இந்த மாரி மாத்தி வைக்கும்போது இன்னுமே பார்க்க ரொம்ப லுக்கா தெரியும். இப்போ அதே மாதிரி தான் நான் வந்து இந்த கையிலயும் பைப்பிங் வந்து தச்சிருக்கேன். கழுத்துல தச்சோம் இல்லையா? அதே போல நீங்க வந்து கவனிச்சு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உள் பக்கமா நல்லா அந்த பைப்பிங்க மடிச்சு விட்டு ஒரே லெவலுக்கு தையல் போட்டு எடுத்தாச்சு. ஒரு கை தைக்கிறத காமிச்சிருக்கேன். இப்போ 2வது கைய நான் தச்சு முடிச்சுட்டேன். அவ்வளோதான், இந்த ப்ளவுஸில நம்ம வந்து பைப்பிங் வந்து நல்லா தச்சு முடிச்சாச்சு. 2 கைக்கும் நான் இப்போ முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக தச்சு முடித்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் தச்சதை காமிக்கல அப்படின்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெக்கு, கை எல்லாமே நான் வந்து
தைக்கிறத, ஜாயின் பண்ணுறத காமிச்சிருந்தேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.